வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆனந்த். இன்றைக்கி காலையில் ஒரு ஜூஸ் போட போகிறோம். நெல்லிக்காயும் வாழைத்தண்டு இந்த 2 பொருளை வச்சு ஒரு ஜூஸ் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். இந்த ஜூஸ் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த சிறுநீரக கல் இருக்கிறவங்க, இந்த மாதிரி யூரின் சரியான முறையில் அதிகமாக வரல, எரிச்சலாக இருக்குது, சூடு பிடிச்சிக்குது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கிறவங்களாம் இந்த ஜூஸ் வாரத்தில் ஒரு டைம் 2 டைம் இந்த மாதிரி குடிக்கிறப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. இதுக்கு நான் எடுத்துருக்கிற பொருள் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய்ங்க. இது நார்மலாகவே நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாருமே குடிப்பாங்க. நெல்லிக்காய் ஜூஸ் ரத்தத்தை சுத்தம் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சுகர் இருக்கிறவங்களும் நெல்லிக்காய் எடுத்துக்குவாங்க. நான் வாழைத்தண்டு மட்டும்தான் போட்டு ஜூஸ் போட்டு ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு இருந்தேங்க. இந்த தண்டு இதை மட்டுமே அரைச்சி இது கூட தேனோ இல்லை நாட்டு சர்க்கரையோ ஏதாவது போட்டு குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கு ஆனால் குடிக்க முடியாது. வெறும் வாழைத்தண்டை அரைச்சி குடிச்சிங்க அப்படின்னா அது கொஞ்சம் மக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு மாதிரி நம்மன்னு இருக்கும் நாக்கெல்லாம். அதனால் இது சும்மா வெறும் வாழைத்தண்டாக வச்சு நம்ம ஜூஸ் போட்டு குடித்தா ஒன்றும் சரியில்லை. டேஸ்ட்டு நல்லா இருக்காது, அவ்வளவுதான். மற்றபடி அதை ஒரே பலன் தான் கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த நெல்லிக்காய் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நெல்லிக்காய் போட்டு இது கூட சேர்த்து குடிச்சிங்கன்னா அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துங்காட்டி சரின்னு போட்டு நெல்லிக்காய் ஆட் பண்ணி இன்றைக்கி தான் ஜூஸ் போட போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? இதுக்கு நெல்லிக்காயை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஒரு 4 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். கட் பண்ணி நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அதேமாரி வாழைத்தண்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஜூஸ் போட்டுடலாங்க. இப்போ இந்த 2 பொருளையுமே மிக்ஸி ஜாருக்கு உள்ளே போட்டுக்கலாங்க. மக்களே, அரைச்சிட்டு வந்தாச்சு. நீங்கள் இந்த மாதிரி நல்லா கொல கொலன்னு இந்த மாதிரி அரைச்சிக்குங்க. பேஸ்ட்டு மாதிரி ஆயிடுச்சு. இது கூட நாம் தேவையான அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வடிக்க முடியும். தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வடிச்சுக்கலாங்களா? போதும். இந்த மாதிரி ஒரு வடி வச்சு நல்லா அந்த சக்கையெல்லாம் நல்லா அமுத்தி விட்டு, சக்கையை அமுத்தி விட்டிங்கன்னா அது ஊற வெறும் சக்கை மாதிரி தான் வரும். வாழைத்தண்டும் நெல்லிக்காயும் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெறும் சக்கையாட்டத்தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நல்லா அழுத்துறப்போ உங்களுக்கு அந்த ஜூஸ் கீழே வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த சக்கை மாதிரி வர்றதை பிழிஞ்சுக்குங்க. நார்மல் பழத்துடைய ஜூஸ் மாரி உங்களுக்கு வராது. இது வாழைத்தண்டே பூரா நார் தான். அதனால் உங்களுக்கு நார் மாதிரி அப்படியே நிது மாதிரி தான் இருக்கும். நெல்லிக்காயும் அரைக்கிறப்போ உங்களுக்கு பிசுறு பிசுறாக அந்த நிது மாதிரி தான் வரும், தரிசாட்டை. அதனால் 2யுமே நல்லா பிழிஞ்சுக்குங்க. அவ்வளோதான் மக்களே, ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ஜூஸ் போட்டாச்சு. எங்கள் அம்மா குடிச்சிட்ருக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அடிக்கடி இந்த கல் பிரச்சனை வந்துட்டுருக்குது. அப்புறம் இந்த மாதிரி இடுப்பு வலி வந்துடுச்சு, கல் பிரச்சனை அப்படின்னா நான் இந்த ஜூஸ் வாங்கிட்டு வாரத்துக்கு ஒரு 4 டைம் 5 டைம் போட்டு கொடுப்பேன். சரியாயிரும். மறுபடியும் இடுப்பு வலி இருக்காது. இது கூடவே ஆனை நெறிஞ்சி தலைன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். அதை குடிச்சிங்கனாலும் கேட்கும். அது இன்னொரு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். தலை எப்படி இருக்கும்
அது எந்த மாதிரி பண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவாக இப்போ எடுத்து போடுறேன். அது வந்து நிறையா பேர் வந்து குடிச்சு நாங்கள் வந்து அடிக்கடி அதுவும் குடிப்போம். அது குடித்தாலும் ரிலீஃப் கிடைக்கி. இந்த சிறுநீரக கல் பிரச்சனை இருக்கிறவங்களாம் இந்த இந்த இதை வந்து நீங்கள் வந்து தொடர்ச்சியாக குடிச்சிட்டு வாங்க. இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டு எதுவும் கிடையாது. இது நம்மளுடைய உணவு தான். இதை குடிச்சிட்டு வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே.